ஒரு பாக்டீரியா மின்சாரம் உருவாக்கும்னு சொன்னா நம்புவீங்களா? அதுவும் பேட்டரி இல்லாமல். இது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் கதை இல்ல. உண்மையான உயிரினம். இதன் பெயர் ஜியோபாக்டர். ஜியோபாக்டர் என்பது மண்ணிலும் ஆழமான நீர்நிலைகளிலும் வாழக்கூடிய ஒரு வகை பாக்டீரியா. ஆனா இதோட மிகப்பெரிய ஸ்பெஷல் என்ன தெரியுமா? இது உணவை உடைக்கும் போது உருவாகும் எலக்ட்ரான்களை வெளியேற்ற முடியும். அதாவது இந்த சின்ன உயிரினம் ஒரு விதத்தில் மின்சாரத்தை உருவாக்கி வெளியே அனுப்புகிறது. இதற்கு முக்கிய காரணம் இதன் உடலில் இருக்கும் சிறிய கண்டக்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸ். இவை எலக்ட்ரான்ஸை வெளியே கொண்டு செல்ல உதவுகின்றன. அதனால்தான் ஜியோபாக்டராய் சில விஞ்ஞானிகள் எலக்ட்ரிக் பாக்டீரியா என்று குறிப்பிடுகிறார்கள். இன்னும் ஆச்சரியம் என்னன்னா, இது ஆக்சிஜன் இல்லாத சூழலிலும் வாழ முடியும். இந்த திறனை வைத்து விஞ்ஞானிகள் மைக்ரோபியல் ஃபியூவல் செல்ஸ் என்ற டெக்னாலஜியை ஆராய்ந்து வருகிறார்கள். அதாவது பாக்டீரியா ஆர்கானிக் மேட்டரை பிரேக் டவுன் செய்யும். அந்த ப்ராசஸில் உருவாகும் எலக்ட்ரான்களை பயன்படுத்தி மின்சாரம் உருவாக்க முயற்சி செய்கிறார்கள். கழிவு நீரை சுத்தப்படுத்துவதோடு சேர்த்து எனர்ஜியும் பெற முடியுமா என்பதுதான் இதன் பெரிய பொட்டென்ஷியல். ஒரு நாள் வேஸ்டர் வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்டஸிலேயே கழிவுகளை சுத்தப்படுத்தி கொண்டே மின்சாரம் தயாரிக்கும் டெக்னாலஜி வந்தால் அதற்கு ஜியோபாக்டர் போன்ற பாக்டீரியா முக்கிய பங்கு வகிக்கலாம். ஒரு கண்ணுக்கு தெரியாத உயிரினம் மனிதர்களின் ஃபியூச்சர் எனர்ஜி டெக்னாலஜிக்கு உதவக்கூடும். அடுத்த முறை மண்ணை பார்க்கும்போது அதுக்குள் மின்சாரத்தை கடத்தி கொண்டிருக்கும் உயிரினங்கள் இருக்கலாம்.